त्र्यम्बकं यजामि வணக்கம். வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக பிரீதா. முதன்மை நிகழ்வுகள். மதுரை கோப்புத்தூர் மாரியம்மன் கோவில் பங்குனி விழா. அக்னி சட்டி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். ஐயம்பட்டி கலுங்க முனீஸ்வரன் கோவில் திருவிழா. பூர்வீக கிராமத்தில் ஒன்று சேர்ந்த பக்தர்கள். மரவப்பட்டி புத்தூர் புனித சலேத் மாதா ஆலய திருவிழா. தேர் பவனியில் திரளானோர் பங்கேற்பு. மதுரை கோப்புத்தூர் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் பங்குனி உற்சவ பெருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அக்னி சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மதுரை கோப்புத்தூரில் இருக்கிறது பழமையும் பெருமையும் வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் கோவில். சிறப்பு மிக்க இந்த கோவிலின் பங்குனி உற்சவ பெருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் தொடர் நிகழ்ச்சிகளாக நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன. மேலும் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்றிரவு மதுரை அவுட் போஸ்ட் மாரியம்மன் கோவிலிலிருந்து சுவாமி கரகம் எடுத்தும் அக்னி சட்டி எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இரவு 9 மணி அளவில் அக்னி சட்டிகள் கோவிலை வந்தடைந்தன. வழி நெடுகிலும் வான வேடிக்கைகள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 10 மணிக்கு மேல் ராஜா ராணி ஆட்டம் நடைபெற்றது. இதனை திரளானோர் கண்டு களித்தனர். மக்கள் நம்பி வெவ்வேறு ஊர்ல இந்த புது தெய்வத்தை வேண்டி வராங்க. கேட்ட வரம் எல்லாம் கொடுக்கும் தெய்வம். நம்மளோடைய ஒரு பெண் தெய்வம் நம்மளோட பெண்களோட பேசும் ஒரு உயிருள்ள தெய்வமாக இருக்குது. எல்லா மதத்தினரும் இங்கே கும்பிடுறாங்க. கிடைச்சது வேண்டது கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எவ்வளவோ பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. திருமண பாக்கியம் கிடைக்கும். மாரியம்மன் சாமியை நம்பி வந்தவங்களுக்கு கைவிடவே மாட்டாங்க. இந்த கோயிலை ஆரம்பகாலத்திலிருந்து 100 ஆண்டுகளாக காத்துக்கொண்டு கண்காணித்து வந்தேன். இந்த கோயிலை உருவாக்கிய பெருமை எனக்கு கிடைத்தது. ஆண்டாண்டுகள் இந்த கோயிலானது 100 ஆண்டுகளாக இந்த கோயிலை சிறப்பு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் சாலிகிராமம் அருகே அமைந்துள்ள ஐயம்பட்டி அருள்மிகு கலுங்க முனீஸ்வரன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். ஐயம்பட்டி கிராமத்தின் ஊர் எல்லை தெய்வமாக கண்மாய்க்கரையில் அமைந்துள்ளது அருள்மிகு கலுங்க முனீஸ்வரன் திருக்கோவில். இங்குள்ள கண்மாயில் நீர் நிறைந்து விவசாயம் செழிக்கவும் கிராம மக்கள் நலமுடன் வாழவும் ஆண்டுதோறும் இக்கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து நன்றியை தெரிவிக்கவும் நேர்த்திக்கடன் செலுத்தவும் விழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான விழா நேற்று நடைபெற்றது. இதில் ஐயம்பட்டி கிராம மக்கள் அருள்மிகு பாலகணபதி கணபதி கோவிலிலிருந்து மேளதாளங்கள் முழங்க காவடி கரகம் பறவை காவடி எடுத்து அருள்மிகு கலுங்க முனீஸ்வரன் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்தனர்.
தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றிய முனீஸ்வரனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முடி காணிக்கை செலுத்தியும் பொங்கல் வைத்தும் மணி கட்டியும் குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் படுக்க வைத்து கோவிலை வலம் வந்தும் தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். ஆண்டிற்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விழாவில் ஐயம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்களும் இந்த கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர்களும் தங்களின் உறவினர்களோடு கலந்து கொண்டனர். இந்த கலங்கு முனீஸ்வரர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம். மக்கள் அனைவரும் காத்து வருகிறார். வேண்டுதல் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வெளியூரில் இருக்கும் தொழில் செய்து வரும் ஐயம்பட்டி கிராம மக்கள் அனைவரும் இங்கே வருகிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கிராமத்தினரோடு கலந்து இருந்து இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். கழுங்குமணியை ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நாங்கள் வேண்டுதல்லாம் வச்சா கண்டிப்பாக நிறைவேறும். படிப்பு விஷயமா, பசங்களுக்கு தொழில் விஷயமா எந்த வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பிறந்த உடனேயே கருமாலை தொட்டி கட்டி மணி கட்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வேண்டுதலை நிறைவேற்றி சாமி கும்பிட்டுட்டு போவோம். இந்த கழுங்குமணீஸ்வரர் கம்மாக்கரையில் இவர் அமர்ந்திருக்காரு. வருஷத்துக்கு வருஷம் நாங்கள் கும்பிட்டு நாங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு தொட்டி கட்டி வச்சு நாங்கள் நல்லா சிறப்பாக பொங்கல் வச்சு மொட்டை போட்டு காது ஊற்றி நாங்கள் எல்லா விசேஷமும் இங்கேயே தான் நாங்கள் கொண்டாடுவோம். திண்டுக்கல் மாவட்டம் மரவப்பட்டி புத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சலேத் மாதா கோவில் தேர் பவனி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தாடிக்கொம்பு அருகே மரவப்பட்டி புத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள 132 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித சலேத் மாதா தேவாலயத்தில் தேர் பவனி ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித சலேத் மாதா மற்றும் அந்தோனியார் தேர் பவனி நேற்று சிறப்பாக நடைபெற்றது. தேர் பவனியின் போது விவசாயிகள் தங்களது நிலத்தில் விளைந்த தானியங்களை சப்பரத்தின் மீது சூறையிட்டு வழிபாடு செய்தனர். முக்கிய வீதிகளின் வழியாக தேர் வலம் வந்து தேவாலயத்தின் முன்பு நிறுத்தப்பட்டது. புனித சலேத் மாதாவிடம் வேண்டுதல் செய்தவர்கள் தங்களின் வேண்டுதல் நிறைவேறியதை முன்னிட்டு அன்னைக்கு காணிக்கையாக மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி சப்பரத்தை முழங்காலிட்டு சுற்றி வந்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். நான் கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறேன். என் கூட வேலை பார்க்குற ஸ்டாஃபோட ஹஸ்பண்டுக்கு 2 மந்த்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்களால நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஆனால் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டனால இப்போ நல்லபடியாக நடக்கிறாங்க. எல்லாமே உடல் உள்ள சுகம் கிடச்சிருச்சு. இதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் நாங்கள் சலேத் மாதாவை வேண்டிக்கிட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி சப்பரம் சுற்றி வந்தோம். நைட்டு இங்கே பட்டு மாலை வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போனோம். ரொம்ப மாடு முடியாமல் இருந்துச்சு. இந்த புதுமை கொடுத்துருந்தாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போயிருந்தேன். இந்த பொருள் நல்ல முறையாக இறத்திங்கன்னு உனக்கு நான் முட்டிக்கால் நான் சாட்சி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். இப்போ நல்லா 2 தடவை இற போட்டேன், தண்ணி விட்டேன். நல்லா இருக்குது. இந்த மாதா புண்ணியத்தில் என் மாடு பூர்ண சுகம் கிடைக்க நான் இப்போ முட்டிக்காலில் நான் சாட்சி சொல்கிறேன்னு வேண்டியிருந்தேன். மே மாதம் எப்படின்னா உங்களுக்கு 1 வீக் திருவிழா நடக்கும். அதில் பகல் திருவிழான்றது ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஈவினிங் சப்பரத்தை சுற்றி கையில் கேண்டில் வச்சுட்டு மொட்டி போட்டு சுற்றுவாங்க. இதை வேண்டிக்கிட்டு சுற்றுவாங்க. இந்த வேண்டுதல் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அது நடந்துடும். ஸோ இங்கே இந்த ஊரில் இருக்கவங்க மட்டும் இல்லை, நிறையா ஊர்லேருந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு சாமி கும்பிட்றாங்க. அவங்க வேண்டுதலும் நிறைவேறி இருக்கு. இந்த கோவில் இங்கே சலேத் மாதா கோவில் இந்த ஊரில் இருக்குது. இதை தவிர கொடைக்கானல்ல இருக்குது. 3 நாள் திருவிழா கொண்டாடுறது ரிலேட்டிவ்ஸோட எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மூஞ்சிக்கல் பெரிய மாரியம்மன் கோவில் விழா பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர். கொடைக்கானல் மூஞ்சிக்கல் அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி திரளான பக்தர்கள் அம்மனுக்கு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக பால்குட ஊர்வலம் நாயுடுபுரத்தில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று பின்னர் பெரிய மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது. பக்தர்கள் அனைவரும் ஓம் சக்தி பராசக்தி முழக்கத்துடன் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். ஊர்வலத்தில் சிறுவர்களின் கோலாட்டமும் இடம்பெற்றிருந்தது. ஈரோடு அருள்மிகு ஆருத்ர கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோட்டில் மிகவும் பழமையானதும் புகழ் பெற்றதும் ஈஸ்வரன் சன்னதிக்கு வலப்புறத்தில் அம்மன் சன்னதி அமைய பெற்ற சிறப்பும் மிக்கது அருள்மிகு ஆருத்ர கபாலீஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் பிரதோஷ விழாவையொட்டி நேற்று நந்தி தேவருக்கு பக்தர்கள் கொண்டு வந்த அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா ஆராதனை நடைபெற்றது. இதனை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். இதனைத் தொடர்ந்து அருள்மிகு கபாலீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரதோஷ நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொண்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். கடந்த 10 வருடங்களாக அப்பனுக்கு தொண்டு செய்ய என் மனப்பூர்வமாக எந்த ஒரு குறையும் இல்லை, மன நிறைவாக இருக்கிறது. அவங்க ஒவ்வொருவருடைய மனதர்களுடைய உள்ளங்களில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ, திருமணமாகாதவர்கள், பணம் இல்லாதவர்கள், தொழில் இல்லாதவர்கள், வேலை இல்லாதவர்கள், அவர்கள் மனக்குறையை அறிந்து அவர்கள் தேவையானதை கேட்பதை திருத்தொண்டீஸ்வரர் பணி சூரியனை கண்ட பணி போல் நிறைவேற்றி நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கிறார். பிரதோஷத்துக்கு வந்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்குது. நம்ம வேண்டுறது எல்லாமே கிடைக்குது. நம்ம ஒருத்தர் வேலை கிடைக்கணும் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு 15 வாரம் நான் வருவேன் பிரதோஷம், அதுக்குள்ளே எனக்கு வேலை கிடைச்சிடும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க 2 பிரதோஷத்துக்கு வந்தது 3வது பிரதோஷத்துலேயே கிடச்சிருச்சு. அவங்க என்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிரதோஷத்துக்கு வந்தோம்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குது, குழந்தை என்ன வேண்டுறோமோ அது கிடைக்குது, என்னென்ன கேட்குறோமோ அதை கொடுக்குறாரு. நந்தியம்பெருமானும் கொடுக்குறாரு, சிவபெருமானும் கொடுக்குறாரு. எங்களுக்கு தேவையான வேண்டுதல் நாங்கள் கேட்குறோம். 15 வருஷமாக வந்துட்டுருக்குறாங்க. திருமண பாக்கியத்துக்கு, வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு, குழந்தை பேருக்கு, தொழில் சௌக்கியமாக நடக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வேண்டிக்கிறோம். சுற்றுவட்டாரம் எல்லாமே வர்றாங்க. ஒரு 15 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் வர்றாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. அவங்களோட வேண்டுதல் நிறைவேறுதுங்க. நாங்கள் கோவிலுக்கு ஒரு 10 வருஷ காலமாக வந்துட்டுருக்குறோங்க. பிரதோஷ கால வழிபாடு சிறப்புற நடத்துகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொருத்தருடைய குறைகளும் நிறைவேறதுக்காகத்தான் வரோம். அவங்கவுங்களுக்கு மனசுக்கு திருப்தி கொடுக்குறாரு ஈஸ்வரர். அதனால் தொடர்ந்து வழிபாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஈஸ்வரனுக்கு நந்திகேஸ்வரருக்கும் விளக்கு போட்டு நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனையை சொல்கிறோம். ஈஸ்வரர் நடத்தி கொடுக்குறாரு. மனசுக்கு அது எங்களுக்கு நிம்மதியை தருது. அதனால் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். மாதத்தில் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடக்கிறது. இதில் திருமண தடை, அவங்கவுங்களுக்கு உண்டான குறைகளை சொல்லி நிறைய வைக்கிறார் இந்த கபாலீஸ்வரர். எல்லாருக்கும் நல்ல வழி வருது. எல்லாரும் பக்தியோடு இந்த கபாலீஸ்வரர் வணங்குகிறோம்.
வெளியூர்லேருந்து நிறைய பேர் வராங்க. கஷ்டப்படுறவெல்லாம் ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கமே எங்களுக்கு நல்ல வழி விடணும்னு வேண்டும் பொழுது அது உண்மையாகவே அது கண்கூட நாங்கள் பார்க்குறோம். அதனுடைய நிவர்த்தி அடைஞ்சிருக்கோம். காஞ்சிபுரம் வைகுந்தவள்ளி உடனுரை அருள்மிகு வைகுந்த பெருமாள் கோவிலின் பிரம்மோற்சவ விழாவில் கருட சேவை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ பரமேஸ்வர விண்ணகரம் என்று போற்றப்படும் வைகுந்தவள்ளி உடனுரை அருள்மிகு வைகுந்த பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. உற்சவரான ஸ்ரீ வைகுந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வண்ண மலர்கள் மற்றும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு கருட வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து தீப ஆராதனை நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கங்களை எழுப்பினர். பூ, வாழைப்பழம், கற்பூரங்களை தாம்பூல தட்டுகளில் ஏந்தி வைகுண்ட பெருமாள் உற்சவர் முன்காட்டி தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற பக்தர்கள் வேண்டினர். பின்னர் பஜனை பாடல்களுடன் மேளதாளங்கள் முழங்கியபடி கருட வாகனத்தில் 4 ராஜ வீதிகளில் பெருமாள் வலம் வந்து திரளான பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அருள் பாலித்தார். தெய்வ திருமேனியை தரிசிக்க ஆண்களுக்கு மட்டுமே அனுமதி. வித்தியாசமான வெள்ளக்கோவில் வீரகுமார சுவாமி திருக்கோவில். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவிலில் உள்ள அருள்மிகு வீரகுமார சுவாமி திருக்கோவிலில் உள்பிரகாரத்திற்கு சென்று கருவறை திருமேனியை வழிபட ஆண்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது. எனினும் இக்கோவிலில் வெளிப்பிரகாரத்திலிருந்து பெண்களும் வணங்கலாம். ஈரோட்டிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளக்கோவிலில் இருக்கிறது அருள்மிகு வீரகுமார சுவாமி திருக்கோவில். சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் சுயம்புவாக உருவான முருகனின் அவதாரமான வீரகுமார சுவாமிக்கு 1974ஆம் ஆண்டு முதல் குறிப்பிட்ட கால இடைவெளியில் குடமுழுக்கு விழா நடைபெற்று வருகிறது. வீரகுமார சுவாமியின் வாகனம் குதிரை என்பதால் கோவில் முழுக்க குதிரை உருவங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக பஞ்சலோகத்தால் ஆன 2 குதிரை உருவங்கள் காண்போரை வியப்பில் ஆழ்த்துகிறது. தலவிருட்சம், பரிவார தெய்வங்கள், 18 சித்தர் சபை என்று அழகுற வடிவமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வரும் இத்திருக்கோவிலில் பெண்கள் வெளிப்பிரகாரம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். வந்து ஆண்கள் மட்டும்தான். பெண்கள் அன்று பிறந்த குழந்தையாக இருந்தாலும் 60 வருஷம் 100 வருஷம் பெண்களாக இருந்தாலும் கொட்டவாசப்படியில் 2வது பிரகாரத்தில் உள்ள கொட்டவாசப்படியில் நின்று அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க கேட்குற வரத்தை அந்த இடத்துல அவருக்கு வீரகுமார் அழிவா கொடுக்குறாரு. பெண்கள் உள்ளே வர்றதில்லை. பெண்கள் வர்றதுக்கு 18 சித்திரைகள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு 18 சித்திரை ஒன்று நட இந்த தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்குது. குமார் என்பது குதிரை வாகனத்தில் தான் வந்ததாக ஒரு ஐதீகம். இப்போ குலத்தவர் 11 குலத்தவரும் சேர்ந்து 51ல் 2 குதிரை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. சிவன்ராத்திரி திருவிழா, தேர் திருவிழா 10 நாள். அதை விட்டோம்னா பங்குனி யுகாதி திருவிழா, அதை விட்டோம்னா சூரசம்ஹாரம், கார்த்திகை சோதி தீபம். இந்த 4 வருஷத்தில் 4 தீபம் நடக்கும்.
ஆதிசக்தியின் அருள் பெற வீரகுமார சுவாமி தவம் செய்தபோது பெண் ஆவியொன்று அவருடைய தவத்தை கலைத்ததாகவும் இதனால் கோபம் கொண்ட வீரகுமார சுவாமி தனது கோவிலுக்குள் பெண்களை அனுமதிக்க கூடாது என்று கட்டளையிட்டதாகவும் கூறப்படுகிறது. அவருடைய கட்டளைக்கு இணங்க உள் பிரகாரத்திற்குள்ளோ கருவறை தெய்வ திருமேனியை தரிசிக்கவோ பெண்களுக்கு அனுமதி இல்லை என்றாலும் பெண்களின் வேண்டுதல்களை வீரகுமார சுவாமி நிறைவேற்றி தருகிறார் என்கின்றனர் இங்கு வரும் பெண் பக்தர்கள். வெளிப்பிரகாரம் வரை அனுமதி என்றாலும் பொங்கலிட்டும் படையலிட்டும் பெண்கள் தங்கள் வேண்டுதல்களை செலுத்தி வருகின்றனர். மாசி மாதத்தில் நடைபெறும் 15 நாட்கள் திருவிழா, அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகள் போன்றவற்றிற்கு திரளான பக்தர்கள் இங்கு வருகின்றனர். வேண்டும் வரம் தரும் இந்த வீரகுமார சுவாமி திருக்கோவில் உண்மையில் வித்தியாசமான கோவில்தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுப்பாரு வீரகுமார் சாமி. ரெண்டாவது இந்த பெண்கள்லாம் வெளியே தான் கும்பிடணும், ஆண்கள்லாம் உள்ளார கும்பிட்றாங்க. இந்த மாதிரினாக்க ஒரு வீடு கட்டுறதோ இல்லை ஒரு கல்யாணமோ இல்லை ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு வேண்டுதலாக வேண்டிக்கிறோம். அது நல்ல விதமாக வேண்டி கொடுக்குறோம். அப்படிங்க மாசி மாதத்தில் பெரிய திருவிழாங்க. இதில் சுமார் 1 லட்சம் பேருக்கு மேலே கலந்துக்குவாங்க. 1 லட்சம் 1.5 லட்சம் கூட வருங்க. வீரகுமார சாமி கோயில்னு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. இது 100 ஆண்டுகள் பழமையான வாய்ந்த கோயில். இந்த கோயிலில் யார் என்ன நினச்சி வேணுனாலும் அந்த காரியம் கைகூடுங்க. வெளியூரில் இருந்தெல்லாம் நிறைய மக்கள் நேர்த்திக்கடன் செஞ்சு பழித்து இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. விசேஷ காலங்கள், அமாவாசை காலங்கள், பௌர்ணமி காலங்களில் இன்னும் நிறைய மக்கள் கூட்டங்கள் இங்கே அதிகமாக இருக்குங்க. ஜென்ஸ் மட்டும்தான் உள்ளே போய் சாமி கும்பிடணுங்க. லேடிஸ் வெளியில் நின்று தான் சாமி கும்பிடணுங்க. கறிவர போகணும்னா இருந்தாலுமே பெண்கள் நினச்சி வேணுனாலுமே காரியங்கள் நிறைவேறுங்க. என்ன வேண்டுதல் நினச்சாலும் அது நிறைவேறுங்க. குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கிற மாதிரி தொட்டில் கட்டி போடுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க. கல்யாணம் நடக்குது, அந்த மாதிரிலாம் நடக்குங்க. எப்போவுமே இப்படியாதாங்க. பெண்கள் உள்ளே போகவே மாட்டாங்க. பெண்கள் குழந்தை கூட போகக்கூடாதுங்க உள்ள. பெண்கள் பெரும் விசேஷமே சிறப்பு. நல்ல துடுக்கான தெய்வம், நம்பிக்கையான தெய்வம். எந்த ஒரு நம்பிக்கையும் அவரை நம்பினா கை கொடுக்கும். குழந்தை கிடைக்கும், தொழில் இல்லையா, ஒருத்தர் படுத்துட்டு எழுந்திரிச்சு போனவர் தான் இன்றைக்கி பெரிய அதிபதியாக இருக்கார். தொழில் அதிபர் ராமக்கல்லில் அவர் வருஷம் சாப்பாடெல்லாம் போட்டார். இப்போ தான் 4-5 வருஷம் காணுங்க. அதனால் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் நின்றுனா நிற்பார் வீரையன். சாமி எதுக்கு எந்த வரம் கொடுப்பாரு நீங்கள் கேட்கக்கூடாது. அவர் எங்களை பொறுத்தளவுக்கு நின்றுனா நின்ன தெய்வம். எங்களுக்கு நம்பிக்கையான தெய்வம். அவர் என்ன வேண்டுதலும் நீங்கள் நினைக்கக்கூடாது. இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.